Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala sayyidina wa alihi washabihi ajma'in. Ya ayyuhalladhina amanu ista'inu bis-sabri was-salat. ஈமான் கொண்டவர்களே, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். இவ்வுலகில் படைக்கப்பட்ட படைப்புகள் எதையும் வீணாக படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த அடிப்படையை பார்த்தால் மனிதனையும் ஏதோ நோக்கத்திற்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்று விளங்குகிறது. அது என்ன நோக்கம் என்று நாம் சிந்திக்க முற்பட்ட போது மற்றவர்களுக்கு மனித இணைத்தையும் ஜின் இணைத்தையும் என்னை அறிவதற்காக வேண்டி படைத்திருக்கிறேன் என்று கூறினான். எதன் மூலம் அவனை அறிய முடியும் என்று சிந்தித்து பார்த்தால் பல வகைக்கு மேல் இருக்கிறது. அதில் ஒரு வகையால் தொழுவதன் மூலம் அவனை அறிய முடியும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஒரு மனிதன் இருக்கும் வரை அவன் அல்லாஹ்விடத்தில் ரகசியம் பேசுகிறான் என்று கூறினார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் ஒரு முஃமினுக்கும் காஃபிருக்கும் மத்தியில் வித்தியாசம் தொழுகையை விடுவதாயிருக்கும். அந்த அடிப்படை கூறப்பட்டதுதான் திட்டமாக தொழுகையை ஒரு பண விஷயத்தை விட்டு மாணிக்கான விஷயத்தை விட்டு தடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எந்த அமல் அல்லாஹ்வின் பால் ரொம்ப பிரியமானது என்று கேட்டேன். தொழுகை எந்த நேரத்தில் தொழுவது, பின்பு எந்த அமல் என்று கேட்டேன். அல்லாஹ்வின் பாதை போரிடுவது என்று கூறினார்கள். இதிலிருந்து தொழுகையில் பயபக்தி எந்த அளவு அவசியமாக இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. எனவே உணவு தயாராக இருக்கும் பொழுது மனஜலத்தை அடக்கி கொண்டு தொழுவது ஃபிக்ஹ் என்ற மக்ரூஹ் சட்டத்தில் கூறப்படுகிறது. ஏனென்றால் இது தேவையின் மூலமாகவும் தொழுகையை பயபக்தி நீங்க கூடும் என்று அழைப்பதால் இப்படி சட்டம் வகுக்கப்பட்டது. இப்படிதான் சஹாபாக்கள் அனைவரும் தொழுதிருக்கிறார்கள். அந்த தொழுகையின் மூலம் அவர்களின் ஹலாலான தேவைகள் நிறைவேறுகிறது. உதாரணமாக அலிரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு போரில் அம்பு பாய்ந்துவிட்டது. அது எடுப்பது மிகவும் கஷ்டத்தை கொடுத்தது. அது எடுக்காமலே இருந்தார்கள். அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அந்த அம்பு எடுக்கப்பட்டது. அவருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கவில்லை, மாறாக அம்பு எடுக்கப்பட்டது என்று தொழுது முடித்தவுடன் தான் அவருக்கு தெரிந்தது. அந்த அளவு பயபக்தியுடன் தொழுதிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு எந்த தேவை ஏற்பட்டாலும் தொழுதுவா செய்வார்கள். எனவே நாமும் ஃபர்லான தொழுகையை கவனம் சிதறாமல் தொழுவதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாயு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.